ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அரசன் அவருடைய நாட்டில் ஒரு போட்டி வைத்தாருங்க. என்ன போட்டி தெரியுமா? அவருடைய கோட்டையோட கதவை யார் அவருடைய கைகளால் தள்ளி திறக்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த நாட்டின் ஒரு பகுதியை எழுதி வச்சிடறேனும், ஒருவேளை தள்ள முடியலன்னா எந்த கையில் நீங்கள் தள்ளுறீங்களோ அந்த கை அறுக்கப்படும் என்றும் அவர் ஒரு போட்டி வைத்திருந்தாரு. நிறைய பேர் ஜனங்கள் முணுமுணுத்து அதில் அந்த போட்டியில் கலந்து கொள்ளாமல் போயிட்டாங்க. கடைசியாக ஒரே ஒரு வாலிபன் நான் கலந்து கொள்ளுறேன்னு சொல்லி ரொம்ப தைரியமாக அந்த இடத்திற்கு போயிட்டு நான் கோட்டை கதவை தள்ள போறேன்னு சொல்லி போனப்ப போகிற வரையில ஒருத்தர் சொன்னாரு, எப்பா நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க, வாலிபனா இருக்க, உன்னால எப்படி அந்த கோட்டை கதவை தள்ள முடியும்? ஒருவேளை உன்னால தள்ள முடியலன்னா உன்னோட கை போயிரும்பா, ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அந்த வாலிபன் சொன்னா, இல்ல நான் தள்ளிடுவேன், தள்ளுனேன் அப்படின்னா நான் இந்த நாட்டுக்கு அரசன் ஆயிருவேன், தள்ளலைன்னா என்னோட உயிர் இல்லை, என்னோட கை தானே பொது பரவாயில்லன்னு சொல்லி போய் கோட்டை கதவை அவரோட தேவ பக்தியோட போய் அந்த கோட்டை கதவை தள்ளுனப்ப இன்னொரு ஆச்சரியம், கதவு தானா திறந்துருச்சுங்க. கோட்டை கதவு தாழ்பால் போடல. ராஜா அவனுக்கு பாதி இடத்தை அவனுடைய பெயர்ல எழுதி வைத்தாங்க. இன்றைக்கு நிறைய பேர் உங்களால முடியாதுன்னு நினைச்சு நிறைய பேர் அவிசுவாச வார்த்தைகளை சொல்லலாம். இது ரொம்ப பெரிய விஷயம், நீ சின்ன பையன் சொல்லி சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உங்களாலதான் கண்டிப்பா முடியும். ஆமென். தேவ பக்தியோட அந்த பையன் சரீர முயற்சியில என்னால முடியும் சொல்லி போயிருந்தானா தோல்வி பெற்றிருப்பாங்க. ஆனா தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் ரெண்டுத்துக்குமே பிரயோஜனம் உள்ளது. அதனால சரீர முயற்சியோட பிரயோஜனம் பண்ணாம தேவ பக்தியோட முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா கர்த்தர் வெற்றியை பார்க்க செய்வார். ஆமென்.